A person who has a clear vision and strategy for the future, motivate and empower others to achieve their best. He is a good leader, commander, and guider. The person who stands strong during tough times. He was a profound expertise in the of plant life and a passion for teaching that has inspired countless students. He always have a smile on his face. He has been more than 35 years of teaching experience. Absolutely. Here is a grand and impressive version to invite the academic director, Mr. R. Palanivel sir, to welcome the chief guest and all the gathering with a performance at inspiring tone. Please, sir. மஞ்சள் காடு வானில் தெரியும், குயில்களின் மெட்டுகள் குவியும், தென்றல் மரத்தின் கிளைகள் வலியும், கடைந்த வெண்ணெய் போல் மேகங்கள் திரியும், பகல் சொல்லிக் கொள்ளாமல் மறையும், வானில் தோன்றும் பிறையும், இயற்கையின் சாராம்சம் புரியும். இது அழகிய மாலை பொழுது என்பது உலகம் அறியும். ஓடி ஓடி ஓய்ந்த உடலுக்கு ஓய்வு, அலைபாய்ந்த மனதுக்கு அமைதி தரும் இந்த மாலை பொழுதில் உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது வரவேற்பு உரையை தொடங்குகிறேன். உழைப்பு என்னும் அஸ்திவாரமிட்டு, உழைப்பு என்னும் செங்கற்களை அடுக்கி, உலக வாழ்க்கை எனும் வீட்டினை கட்டி உயர்ந்து வாழ்வோம். உழைப்பு உன்னை அழைத்து செல்லும் உயரே, உயர்வு உனக்காக காத்திருக்கும் தனியே. உழைப்பு மட்டும் உலகின் நிரந்தரம், உழைப்பின் வெளிச்சம் நமக்கு வழிகாட்டும், உழைப்பின் வெற்றி நமக்கு மகிழ்வூட்டும் என்பதற்கு இணங்க இவ்விழாவிற்கு முன்னிலை வகிக்கும் எமது விஜய் விகாஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் அன்புக்குரிய என்ஜினியர் எம் கலைச்செல்வன் பி அவர்களை வருக வருக என மனமகிழ்வுடன் வரவேற்கிறேன். அளவற்ற ஆற்றல், பெரும் ஊக்கம், அளவு கடந்த அஞ்சாமை, அளவில்லாத பொறுமை இவையே நமக்கு தேவை. தன்னலம் மறந்து, தன்னுள்ளம் துறந்து, தாக்கங்கள் தெரிந்து, நன்மைகள் அறிந்து, தன்னிடம் உள்ளவர்களை தட்டி கொடுக்கும் பண்பு இன்றைய நவீன உலகத்தில் மனிதர்கள் சாதிக்க வேண்டிய சவால்கள் ஏராளம். எனவே வழிநடத்த மற்றும் வழிப்படுத்த ஒரு உந்து சக்தி தேவை. அந்த உந்து சக்தியே நம்மை வழிநடத்தும். விழா சிறப்புரையாற்ற உள்ள நமது கல்வி நிறுவனங்களின் தாளாளர் மற்றும் துணைத் தலைவர் அன்புக்குரிய திரு கே.பி. பழனிசாமி அவர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஓடி ஓடி உழைத்தாலும், உள்ளதை வைத்து வாழ்ந்தாலும் காசு பணம் போதவில்லை, அது கடைவீதிக்கு காணவில்லை. வரவு செலவு கூடுது, வாழ்வில் மனம் இயங்குது. காசு இருந்தால் போதுமே, என் சுண்டு விரல் கூட பதில் சொல்லுமே. பணமே நிம்மதி, வாழ்வின் குணமே நிம்மதி. அறிவும் பணமும் ஒன்று இருந்தால் மன தைரியமே நிம்மதி. கவலை இல்லாத வாழ்வும் நலனும் குழந்தை இதயம் கொண்ட கோவிலாகும். அந்த பணத்தை கையாளும் விதமே அதன் வழிமுறையை வகைப்படுத்தும் வகையில் வாழ்த்துறை வழங்க ஏற்கும் நமது கல்வி நிறுவனங்களின் பொருளாளர் திரு என் தவமணி அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். குடும்பம் என்பது கொடுத்து மகிழ்வதே. அன்பை கொடுத்து, பாசத்தை கொடுத்து, பண்பை கொடுத்து, தைரியத்தை கொடுத்து இன்பமாய் வாழும் இடம் குடும்பம். சிந்தனையில் வேறுபட்ட போதிலும் ஒன்றுபட்டு வாழும் இடம் குடும்பம். தனக்கு என்ற வார்த்தை மறந்து நமக்கு என்ற வார்த்தை பிறக்கும் இடம் குடும்பம். மகிழ்ச்சி என்பது தனக்கானது மட்டுமல்ல என்பதை உணர்த்துவது, வெற்றி பெறுவது மட்டுமல்ல, விட்டு கொடுப்பதும் இன்பம் என்பதை கற்றுத்தரும் இடமும் குடும்பமே. பல நிறங்கள் கொண்ட மலர் கொத்து போல் பல உறவுகள், குணங்கள், அனுபவங்கள் சேர்ந்த நமது விஜய் விகாஸ் கல்வி நிறுவனங்களின் அனைத்து இயக்குனர் பெருமக்களையும், அவர்களது குடும்பத்தினர் அனைவரையும், உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையும் வருக வருக என உவகையோடு வரவேற்கிறேன். நாம் நேராக நிற்பதற்கு முதுகெலும்பு காரணம். நாம் இந்த உலகில் தலைநிமிர நம் பெற்றோர்களே காரணம். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு இல்லாமல் மாணவர்களின் வளர்ச்சி முழுமையடையாது. எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்மேல் பாசமும் அக்கறையும் செலுத்தும் ஜீவன்கள் நம் பெற்றோர்கள் மட்டுமே. வழிகளை காட்ட அப்பாவும் வழிகளை குறைக்க அம்மாவும் இருக்கும்போது நமக்கு எதற்கு பயம்? அப்பாவின் அன்பை அளக்க முடியாது,
அம்மாவின் அன்பை ஆராய முடியாது. இவர்கள் இருவரின் அன்பையும் எவராலும் நமக்கு கொடுக்க முடியாது. பெற்றோர்கள் நம் வாழ்வில் மாபெரும் கொடை. அவர்கள் இல்லையெனில் நாம் இல்லை. நமக்கு உயிர் கொடுத்தவர்கள் பெற்றோர்கள். அப்படிப்பட்ட பெற்றோர்களை வரவேற்பதில் எனது இதயம் மகிழ்ச்சி அடைகிறது. நகர்ந்தால்தான் நதி அழகு, வளர்ந்தால்தான் செடி அழகு, முயன்றால்தான் மனிதன் அழகு. மூச்சு விடுவர் எல்லாம் மனிதன் அல்ல, முயற்சி செய்பவரே மனிதன். ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலாலேயே தொடங்குகிறது. முயற்சிகள் செய்து கொண்டிருப்பவர்களை தான் வெற்றி தேடி வரும். வெற்றியாளர்கள் தோல்வியை கண்டு அஞ்சுவதில்லை. கற்றுக்கொள்ளவும் வளரவும் அது அவசியம் என்பதை புரிந்து கொள்பவர்கள். நமது சிபிஎஸ்இ பள்ளியின் திரு கே ராஜசேகரன் அவர்களையும், முதல்வர் திரு எம் பிரான்சிஸ் மற்றும் துணை முதல்வர் திரு பி ராஜேந்திரன், நமது மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் திருமதி பி சித்ரா, துணை முதல்வர் திருமதி பி விஜயலட்சுமி ஆகிய அனைவரையும் கனிவோடு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து இன்ப தமிழ் கொண்டு ஈடிலா கல்வி அளித்து உண்மையை உபதேசித்து ஊக்கம் தந்து எண்ணங்களை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏணியாக ஐயத்தை அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து அபைவழி நின்றவர்கள் அகுதே எங்கள் ஆசிரியர்கள். கற்றல் ஒரு காதல், கற்பித்தல் ஒரு கலை என்று மாணவர்களை உணர வைத்து தேவைக்கேற்ப அன்பையும் கண்டிப்பையும் காட்டி வாழும் எங்கள் நேசத்திற்குரிய சிபிஎஸ்இ மற்றும் மெட்ரிக் பள்ளி ஆசிரியர்களையும் மகிழ்வுடன் வரவேற்கிறேன். அன்பு மாணவர் கூட்டமே, வருங்கால தூண்களே, உயரம்னா எவரெஸ்ட், வாழ்க்கையில் உயரணும்னா நெவர் ரெஸ்ட். கற்றல் எனும் கடலில் கண்டுபிடிப்பின் கரைகளை ஏந்தி வந்தீர். இன்று நம் பள்ளியின் திருநாள், இணைந்து கொண்டாடும் பெருநாள், அறிவொளி வீசும் விழாவினிலே நாட்டியம், நாடகம், பாட்டு, பேச்சு நிறைந்திருக்கும் இந்த மேடையில் உங்கள் திறமைகள் மின்னட்டும், வீருடன் ஒளிரட்டும். பெற்றோரின் பெருமையே, ஆசிரியரின் கனவே, எதிர்கால உலகின் சிற்பிகளே, உங்களையும் இன்முகத்தோடு வரவேற்கிறேன். குறிக்கோளை முடிவு செய், திட்டத்தை உருவாக்கு, உன் முழு ஒத்துழைப்பையும் கொடு, வெற்றியை பெறு, புன்னகையோடு அமைதியாயிரு என்பதற்கேற்ப அனைத்து வகையிலும் எங்களுடன் முழு ஒத்துழைப்பு நல்கும் அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். கடிகாரம் நிற்காமல் ஓடினாலும் ஆதி முதல் இன்று பாதை தொட்டு மாடி வரை உழைக்கும் அனைவரும் உன்னத உழைப்பாளிகளே. உழைப்பே வாழ்வின் ஒளிவிளக்கு. உழைப்பதற்கு தயங்காத வரையிலும் பிழைப்பதற்கு தடங்கள் இருக்காது. நமது பள்ளியின் ஓட்டுநர்கள், ஆயாக்கள், தோட்ட பணியாளர்கள், துப்புரவு பணியாளர்கள் மற்றும் பள்ளி காவலாளிகள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். நான் நின்று கொண்டுள்ள இடத்தை நினைவு கூற விரும்புகிறேன். சிறந்த மேடை அமைப்பது விழாவினை மேம்படுத்துவதாகும். இவ்விழா மேடையில் தேர்ந்தெடுக்கப்பட்ட அழகிய மலர்களுடன், நவீன அழகிய பொருள்களை கொண்டு, சிந்தனைமிக்க கலவையுடன், நட்சத்திரங்களாக ஜொலிக்கும் வண்ண விளக்குகளுடன், எல்இடி திரை கொண்டு வண்ணமிகு மேடை அமைத்து, இசை என்பது உயிரின் ஓசை, உள்ளத்தை உருக்கும் நாதம், சோகம் துடைக்கும் கானம், கனவுகளுக்கு உயிர் கொடுக்கும் கீதம் கொண்ட ஒளி அமைத்து கொடுத்த சீனாபுரம் கார்த்தி மற்றும் அவரது குழுவினர்கள் அனைவரையும். படங்கள் வார்த்தைகளை விட அதிகம் பேசுகின்றன. அந்த படம் புகைப்படம். அப்புகைப்படத்தை ஒளி இருக்கும் இடத்தில் எடுக்கலாம். எனவே நிகழ்வுகளை என்றும் நினைவு கூறும் வகையில் புகைப்படம் மற்றும் வீடியோக்களை எடுத்துக்கொண்டிருக்கும் சந்தீப் ஸ்டுடியோ சித்தோடு அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். விருந்தின் பெயரை சொல்லி வெளுத்து கட்டாதே, விரதத்தின் பெயரை சொல்லி வயிற்றை கட்டாதே. இவை இரண்டையும் செய்துவிட்டு மருந்து மாத்திரையோடு வாழ்வை கடத்தாதே. அளவான உணவு மருத்துவனை விட அழகான சிகிச்சை செய்கிறது. உணவே மருந்து. நமக்கு சுவையானது ஒரு உணவை சமைத்து வழங்க இருக்கும் கணேஷ் மற்றும் அவரது சகாக்கள் அனைவரையும் வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாம் உணர்ந்து விரும்பி செய்யும் காரியங்கள் மட்டுமே நம் வாழ்க்கையை அழகுபடுத்தும். சிரித்து கொண்டே இரு, வழிகள் கூட விலகும். நம்மீது நம்பிக்கை இருக்கும் வரை நம் வாழ்க்கை நம் வசம். வாழ்க்கையில் பல வழிகளும் உண்டு, பல வழிகளும் உண்டு. வழியை மறந்து புது வழியை கண்டுபிடியுங்கள். வாழ்க்கை சுகமாகும். தவறு செய்ய 1000 வழிகள் இருந்தாலும் அறத்துடன் வாழும் வாழ்க்கையே அழகான வாழ்க்கை. வாழ்க்கை என்றுமே அழகானது. தான் உங்கள் மனம் சொல்வதை மட்டுமே கேட்டால் வாழ்வின் அர்த்தமும் நோக்கமும் மகிழ்ச்சி ஒன்றுதான். வாழ்க்கை வாழும்போதை ரசித்து வாழுங்கள் என்று கூறி
மீண்டும் ஒருமுறை இந்த அழகான இடத்தில் கூடியுள்ள அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வருக வருக என வரவேற்று இந்த வாய்ப்பளித்த நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you, sir, for that insightful and inspiring welcome address.